பணம் சம்மந்தப்பட்டது நிலையாக இல்ல. எதலாட்டி குறை இருக்குதா? எங்க வீட்ல எந்தெந்த பொருட்கள் வாங்கலாம்? எந்தெந்த பொருட்கள் வைக்கலாம்? இந்த இடத்துல பொருட்கள் இருப்பது சரிதானா? அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். வணக்கம். நண்பர்கள் எல்லாருமே வாஸ்துவ பத்தி தகவல் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. இந்த வாஸ்து அப்படிங்கிறது பிரச்சனை இருக்குதா? எங்க வீட்ல வாஸ்து பிரச்சனை இருக்குதா? இப்போ வாஸ்து அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில தான் வாஸ்து அப்படிங்கிறது சொல்லணும். ஏன் அப்படின்னா, என்னுடைய ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்குதோ, என்னுடைய வாஸ்துவும் அதே அளவுக்கு அங்க வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கும். ஒரு ஜாதகம் கொடுத்தாலே அதுல வாஸ்துவோட தன்மை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் நமக்கு. இப்போ ஒருத்தங்களுக்கு விருச்சிக லக்னம், அக்ஷய லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வீடு அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, தற்போது அவங்களுக்கு இந்த அடுக்களை, அதாவது கிச்சன்ல வந்து வாட்டர் வந்து சர்க்குலேஷன் இருந்துட்டே இருக்கும். டேப்ல வந்து தண்ணி வாட்டர் ஒழுகிண்டே இருக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு விருச்சிக லக்னம், அக்ஷய லக்னமாக இருந்தது அப்படின்னா, இப்போ உங்க வீட்டு டேப்ல கிச்சன்ல டேப் வந்து லீக் ஆயிண்டே இருக்கும். இல்ல அப்படின்னா, எதாட்டி ஒரு லீக்கேஜ் மேலேருந்து டேங்கு கூட உங்களுக்கு லீக் ஆயிண்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு. சிலருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு 6 மாசமாக இந்த அக்ஷய லக்னம் போறவங்களுக்கு, விருச்சிக லக்னம் போறவங்களுக்கு பாத்ரூம்ல வந்து டைல் வந்து உடைஞ்சு போயிரும். இல்லைனா புது டைல்ஸ் அப்படிங்கிறது நீங்க மாத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்குது. உங்களுக்கு அதனால பண விரயம், எதிர்பார்த்ததை விட அதிகமான பணம் இழப்பு அப்படிங்கிறது நீங்க இந்த பாத்ரூம்க்காக சிலர் வந்து க்ளோசெட் மாற்றுவாங்க, அது உடஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷிங்க்கு, க்ளோசெட்டு ப்ளஸ் இந்த பாத்ரூம் டைல்ஸு, இந்த டைல்ஸு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் பார்த்த ஜாதகம்னு கூட வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த பூஜை சுவாமி ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காற்றோட்டமாக இருக்கும். விளக்கு வந்து சீக்கிரமாகவே அணைஞ்சிரும் உங்களுக்கு. இந்த காற்று வந்து மிகுதியாக இருக்கிறதுனால விளக்கு அணையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி பக்கத்தில் வந்து வெக்கை அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். பக்கத்து ரூம் பார்த்தீங்கன்னா ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுவுமே உங்களுக்கு அந்த பூஜா ரூமில் உள்ள பொருட்கள் பூவெல்லாம் போட்டிங்கன்னா டக்குன்னு வாடி போகக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வாஸ்து ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வாஸ்து அப்படிங்கிறது அந்த வீட்டில் ஏதாட்டி ஒரு குறைபாடு அப்படிங்கிறது இருக்கும். இதோட ரிலேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். சரி, எனக்கு பணம் வரவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பணம் வந்து 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 போகக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். கடந்த 1 வருஷமாகவே உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது நிலையானதாக இருக்காது. வரவு செலவு, வரவு செலவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வரக்கூடிய லாபம் கூட வராமல் போகக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் விருச்சிக லக்னம், அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கும். மேஷ லக்னம், அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்கள் வீடு கட்டினாலுமே அந்த வீட்டில் தங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை, கிடையாதுன்னு சொல்லலாம். அக்ஷய லக்னம் உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்து வீடு கடந்த 1 வருஷமாக நான் கட்டிட்டேன், ஆனால் அதில் டிரான்ஸ்ஃபர் போகணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. இல்லைனா வீட்டை கட்டின்னு இருக்கேன், அதை முழுமைப்படுத்தணும்னு பால் காய்ச்சி ஹவுஸ் வார்மிங் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன், அதுவும் என்னால் முடியல. இவங்களுக்கு இதில் வாஸ்து குறைபாடு இருக்குதானா? கண்டிப்பாக இருக்குது. அந்த வீட்டை அனுபவிக்கக்கூடிய தன்மை என் ஜாதகத்தில் தற்போது இல்லை அப்படிங்கிறதா உண்மை. சிலர் வீடு கட்ட ஆரம்பித்த உடனே அந்த லோன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வீடு அப்படியே தடைபட்டுரும், அங்கே சரியாக இருக்காது. அதே மாதிரி பூஜா ரூமில் ஏதாட்டி ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுவுமே அவங்களுக்கு ஒரு திருப்திகரமாக அங்கே இருக்காது. இருட்டடைஞ்சிருக்கும், லைட்டு போடுறோன்னு போடுவாங்க, அங்கே வந்து சரியாக அது இயங்காது. நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம். வாஸ்துவில் நம்ம வீட்டை மாத்திரம் கிடையாது, சுற்றும் சிலருக்கு வந்து ஃபாரின் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். வீடை கட்டி கொஞ்ச நாள்லேயே அவங்க ஃபாரின் போயிடுவாங்க. இந்த வீடுங்கிறது இங்கே தான் இருக்கும். கணவன் மனைவி சேர்ந்து போயிடுவாங்க. கட்டின வீடு அப்படிங்கிறது அதை அனுபவிக்க முடியாத ஒரு தன்மை சொல்லுவாங்க. சில பாகங்கள் வலுத்து இருக்கும்போது இவங்களுக்கு நோய் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். சிலர் கேன்சர் சம்மந்தப்பட்டது, சிலருக்கு வந்து கடன் சம்மந்தப்பட்டது, சிலருக்கு வந்து கல்லீரல் பாதிப்பு, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சரி, இதற்கு எல்லாமே என்ன தீர்வு அப்படிங்கிறது கேட்கலாம். ஒருத்தங்களுக்கு வாஸ்து சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அது தெரியுது, பட் என்னால் அதை தற்போது நிவர்த்தி பண்ண முடியல, தற்கால கட்டத்துக்கு நான் என்ன பண்ணணும்?
உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது வாஸ்துவுக்கு நிவர்த்தி காலமாக இருந்தால் மட்டுமே அந்த வீட்டோட அமைப்பு, அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அழுத்தமும் அங்கே ஒரு விரயமும் அப்படிங்கிறது கொடுத்தே தீரும். இப்போ உங்களுக்கு மேஷ லக்னம், அக்ஷய லக்னம் ஒருத்தங்க வீடு வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடு வாங்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது அங்கே நிலம் சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக குறிகாட்டும்னு சொல்லலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வீடு வாங்கும்போது 1க்கு 2 தடவை சிந்தித்து வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு எல்லாமே ஒரு நிவர்த்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வாஸ்து ப்ராப்ளம் வீட்டில் இருக்குதா? முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் அப்படிங்கிறது வீட்டில் வந்து ஒரு சாண்டிங் பாக்ஸ் அதை வாங்கி வைக்கிறது நல்லாயிருக்கும். வீட்டில் எப்போதுமே சுவாமி ரூமில் ஒரு சாண்டிங் பாக்ஸ் வச்சுட்டு, இல்லைனா வீட்டுக்கு ஹாலில் வச்சுட்டு ரொம்ப மைல்டாக ஏதாட்டி ஒரு சுவாமியோட மந்திரம் அப்படிங்கிறது உச்சரிச்சுட்டே இருக்கணும். நிறைய மாற்றம். அதிர்வலைகள், ஒலி அலைகள் அப்படிங்கிறது அந்த வீட்டோட தன்மைகளை அப்படியே மாற்றும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக மாற்றமடையும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எப்போதுமே ஒரு வேவிங் லென்த் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு சாண்டிங் பாக்ஸ்லேயே அது ஃபுல்ஃபில் அப்படிங்கிறது சொல்லலாம். ரெண்டாவது வந்து வீட்டில் வந்து சிலர் வந்து நீரோட்டம், இந்த செயற்கையான நீரோட்டம்னு சொல்லுவாங்க. புத்தர் சிலை, கணபதி சிலைக்கு வந்து நீர் போகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதை வாங்கி வீட்டில் வைப்பாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பு. இயற்கையான நீரோட்டமாக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அது நம்ம வைக்க முடியாது. ஸோ செயற்கையானது வைக்கக்கூடியது நன்றாக இருக்கும். அதே மாதிரி செடி வளர்ப்பாங்க வீட்டுக்குள்ளே. அது வந்து ஒரு குட் வைபிங்னு சொல்லலாம். அந்த ஆக்சிஜன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. பட் அந்த செடி வளர்க்குறதுலேயுமே வீடு வந்து நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக தெரியும். இந்த மணி பிளான்ட் வந்து வீட்டில் வளர்ப்பாங்க. அது நிறைய மாற்றம், அந்த வீட்டோட தன்மைகளையும் மாற்றும். அந்த வீட்டில் உள்ள நமக்கு மணி அப்படிங்கிறது, அந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம சுத்தமாக பராமரிக்கிறதுல ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அந்த வாட்டரில் இருக்கணும். அது நம்ம செட்டியில் மண் போட்டு வளர்க்குறத விட அந்த தண்ணிக்குள்ளே வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேவையான அளவு வளர்த்தா போதும், அதுக்கப்புறம் வெட்டி விட்டால் கூட ஓகே தான். வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த வாட்டர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கணும். சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம மீன் தொட்டி வாங்கி வைப்பாங்க. நீங்கள் நிறைய ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, வாஸ்து ப்ராப்ளம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அரோமான்னு சொல்லுவாங்க. அந்த மீனை வந்து ஃப்ரெண்ட்லேயே அவங்க வச்சுருப்பாங்க. பெரிய கிளாஸில் வச்சுருப்பாங்க. அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு ஆக்சிஜன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த நீர் எப்போதுமே அவங்களுக்கு சுத்தமாக இருக்கும். வீட்டில் வைக்கக்கூடிய நீராக இருந்தாலும் சரி, பிளான்ட்டில் வளர்க்கக்கூடிய நீராக இருந்தாலும் சரி, அது எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். இந்த வீட்டில் வந்து மீன் வளர்க்குறது, மீன் தொட்டி வளர்க்குறது, அந்த மீன் தொட்டி ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அந்த மீன் வந்து அதில் இருக்கும்போது அந்த தண்ணியோட சலனம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டோட தன்மைகளை மாற்றும். இது ஒரு பெரிய ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வளர்க்கக்கூடிய முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த 7 வந்து கோல்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. 2 வந்து பிளாக் ஃபிஷ்ஷு. தங்க நிறத்தில் இருக்கிற மீன் 7ஆகவும் 2 வந்து பிளாக் ஃபிஷ்ஷு அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா, அது அப்படியே இருந்ததுன்னா வீட்டோட வாஸ்து ப்ராப்ளம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி வருது. அதில் நீங்கள் போட்ட உடனே அந்த மீன்கள் எல்லாமே கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாஸ்து ப்ராப்ளம் வீட்டில் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாக்கு, வால் கிளாக் வந்து ஆடிண்டே இருக்கும். அதை வாங்கி வைப்பாங்க. ஒரு அசைவு அதுக்கு 24 மணி நேரம், 24/7 அது அசைஞ்சுட்டே இருக்கும். அது வந்து ஒரு அலை தான், அதிர்வலைன்னு சொல்லுவோம், இயங்கக்கூடியது. அதில் வந்து வாஸ்து ப்ராப்ளம் சரியாகுமானா கண்டிப்பாக சரியாகும். சிலர் வந்து வீட்டில் ஈஸி சேர், பழைய காலங்களில் பாட்டி தாத்தா இருக்கிற வீடுகள்லாம் பாருங்கள், ஈஸி சேர் வச்சுருப்பாங்க. அங்கேயுமே வாஸ்து ப்ராப்ளத்துக்கு அது ஒரு நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. ஹாலில் போட்டு அவங்க ஆடுவாங்க. அந்த வேவிங் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, பழைய தரவாடு வீடுகள்னு சொல்லுவாங்க. அக்ரஹாரத்தில் வீட்டிலலாம் ஊஞ்சல் கட்டியிருப்பாங்க. அக்ரஹாரத்தில் இல்லை, எல்லா வீடுகள்லையுமே மேக்ஸிமம் ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சல் அப்படிங்கிறது பெரிய வாஸ்து நிவர்த்தின்னு சொல்லலாம். இந்த அளவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடுகளில் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுக்கு 4 அடி சுவர், 4 அடி வீடு, அதில் ஊஞ்சல் போட முடியாது. ஆனால் அன்றைய உள்ள 10 ஹால் அப்படி நீளமாக இருக்கும். அதில் ஒரு ஹாலில் கண்டிப்பாக ஊஞ்சல் அப்படிங்கிறது எல்லா வீட்லேயுமே இருக்கும். அது வந்து மிகப்பெரிய இது. அதே மாதிரி வருஷத்துக்கு வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிந்தது, இந்த பொங்கல் டைமில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, பழையதை வந்து கழிக்கணும்னு. இந்த போகி கொண்டாடுறதே உங்களுக்கு நோக்கம் அப்படிங்கிறது அதுதான். பழையதை கழித்தல். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழசாக தான் இருக்கும். தேவையில்லாத பொருட்களாகத்தான் இருக்கும். அதைத்தான் ரொம்ப ரொம்ப பத்திரமா நம்ம பீரோவில் அடுக்கி வச்சுருப்போம்.
புதியது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. பழையது பொக்கிஷமாக நம்ம எடுத்து வச்சிருப்போம். அதுவுமே வாஸ்துவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைகிறது. அந்த பழையத வருஷா வருஷம் போகி பண்டிகை அப்போ எப்போ களைய சொல்றாங்களோ, அதாவது மாற்ற சொல்றாங்களோ, அதுதான் நமக்கு பெரிய நிவர்த்தி. அன்னைக்கு பெரியவங்க இந்த வாஸ்துவுக்காக மிகப்பெரிய பரிகாரம்ங்கிறது போகி கொண்டாடுறது. ப்ளஸ் வீட்ல வந்து ஒயிட் வாஷ் பண்றது. ஒயிட் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? இந்த பொருளை இங்கேருந்து நான் மாத்தி வச்சு, அத ஒயிட் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் அதே இடத்துல நான் கொண்டு வைக்கிறேன். அப்ப அந்த அந்த பொருள் அந்த இடத்துலேருந்து சலனமாகி அடுத்த இடத்துக்கு போகிறது. ஒரு பொருள் வந்து ஒரு 41 நாள் ஒரு இடத்துல இருந்தாலுமே, அதுல சிறு அந்த வாஸ்து அப்படிங்கிறது அதுல தாக்கம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். நீங்க பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த பீரோல நகட்டிட்டு பெருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டிலு நகட்டிட்டு பெருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சலனம் அந்த கட்டிலுக்கும், அந்த பீரோலுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது அன்னைக்கு எங்க பாட்டி, தாத்தா எங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. நாங்க கேட்டுருக்கோம். எங்க பாட்டி ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. அந்த சலனம் அப்படிங்கிறது இருக்கணும். ஓரொரு பொருளிற்கும் சலனம் அப்படிங்கிறது தேவை. முயற்சி பண்ணா 41 நாளைக்கு ஒரு பொருள வந்து ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. கொஞ்சம் நகட்டி வச்சுட்டு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. சபரிமலைக்கு கட்டுக்கட்டி போட்டு போனவங்களுக்கு இந்த தீபம் ஏத்தும்போது, தீபம் திருப்பி வரும்போது, அந்த விளக்க ஒரு நிமிஷம் மாத்தி வச்சுட்டு வைங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அடுத்த அந்த 41 மணி நேரம் அந்த சுவாமி மலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு விளக்கு அப்படியே தான் எரிஞ்சுட்டு இருக்கும். அந்த விளக்க ஒரு நிமிஷம் மாத்தி வைக்கிறது கூட அங்க ஒரு நிமித்தமாக அவங்க வச்சிருக்காங்க. ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. அப்ப வாஸ்து நம்ம முன்னோர்கள் செஞ்சது. நம்ம இன்னைக்கு யாருமே செய்யறது கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வாஸ்து ப்ராப்ளம் இருந்ததானா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தான் வாஸ்து ப்ராப்ளம். இந்த வீட்லேருந்து ஒரு பொருள கொண்டு வைக்கிறோம்னா, அடுத்த வீடு போற வரைக்கும் அந்த பொருள் அங்கேயே தான் இருக்கும். அதுல தான் உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. என்ன பொருளாக இருந்தாலும் சரி, அதை துடைத்து, அதை மாற்றி, அந்த பொருள்களை அசைத்து, சலைத்து வைக்கிறது அப்படிங்கிறது வாஸ்துவிற்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்குது. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. உருவாக்குவதும் நம்மளே, அழிப்பதும் நம்மளே அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன முயற்சிகளால இதால மாத்த முடியுமானா? கண்டிப்பாக மாத்த முடியும். தேவையில்லாத பொருட்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக மாத்தணும். விளக்கு அப்படிங்கிறது வீட்ல எரிஞ்சுட்டே இருக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு நேரம் ஒரு திங்கட்கிழமை சாயந்தரம் விளக்கேத்தணும்னா, திங்கட்கிழமை ராத்திரி மாத்திரம் அந்த விளக்கு அப்படிங்கிறது எரியணும். எரிஞ்சது அப்படின்னா, அந்த வீட்ல என்ன ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும், அந்த விளக்கின் ஒளியின் மூலமாக ராத்திரி ஃபுல்லா அந்த வீடே வெளிச்சத்துல இருக்கும். ரொம்ப விசேஷமானது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இன்றளவிலும் நிறைய வீடுகள்ல நான் பரிகாரமாக சொல்லப்படுகிறது. ஒரு நாள் மொத்தமா விளக்கேத்தி வைங்க அப்படின்னு. அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மறுநாள் சூரிய உதயம் வரை அந்த விளக்கு அப்படிங்கிறது ஏத்தி வைக்கணும். அத நிறைய எண்ணெய் விட்டு ஏத்தி வைங்க. முடிஞ்சா கொஞ்சம் நறுமணம் சார்ந்த பொருட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏத்தி வச்சுட்டு வாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நம்ம எனக்கு தெரிந்து பண்ணுவோம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மட்டும் தான் அந்த பூஜை அன்னைக்கு ராத்திரி மொத்தமா விளக்கேத்தி வைக்கிற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது அன்னைக்கு இருக்கும். பாக்கி உள்ள நாட்கள்ல இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்ப வாஸ்து அப்படிங்கிறது நம்மளாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. வாஸ்து ப்ராப்ளம் நாமளாக ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு தன்மை. இது வீடளவு அப்படிங்கிறது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிலம் அளவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அடுத்த ஒரு வீடியோல அத பத்தி பார்ப்போம். நன்றி.